தமிழ்நாடு அரசு மாவட்ட வாரியாக அரசு பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட்டான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸாக இருந்தாலும் சரி அண்டு ஃபெயிலாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரெண்டுமே இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பர்மனண்ட் ஜாப் தான். அண்டு இந்த ஜாபுக்கு வந்து எந்த வித எக்ஸாமும் கிடையாது. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது. டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். அண்ட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30/4/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நேரடியாகவோ அல்லது நீங்கள் போஸ்ட் மூலிமாவோ நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அனைத்து மாவட்டத்துக்கும் எப்படி அப்லோட் பண்ணுறது அண்ட் எங்கேருந்து வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளாந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காசு நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாவட்ட இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா 38 மாவட்டத்தோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே வெப்சைட்டில் வந்து இருக்கும். உங்களுடைய மாவட்டம் அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் மேலே நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து போயிடுவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணணும் அண்ட் எப்படி நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கிருஷ்ணகிரி அப்படின்றது எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து அறிவிச்சிருப்பாங்க சரிங்களா. நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு இருக்கும். அந்த ரெக்ரூட்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் நமக்கான ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பனாக இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குக் அசிஸ்டண்ட்டுக்காக உங்களுக்கு வேகன்சி வந்து எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25/4/2025 ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் வந்து ஓப்பன் ஆகும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் செயல்பட்டு வரும் சத்துணவு மையங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 732 வேக்கன்சி மட்டுமே கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான தேர்வு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நேரடி நியமனம் மட்டுமே இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மாதிரி விண்ணப்ப படிவம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணகிரி.nic.com அப்படின்ற செய்தி விண்ணப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக காலியாக உள்ள சத்துணவு மையங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு பள்ளியில் உங்களுக்கு வந்து வேலையை வந்து அறிவிச்சிருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழங்குடியினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர் இருந்தால் நீங்கள் வந்து 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பொது மற்றும் தாழ்த்தப்பட்டவராக இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தோல்வியோ அல்லது தேர்ச்சியோ வந்து பெற்றிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரளமாக எழுதவும் படிக்கவும் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் பெறும் சத்துணவு மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பதாரன் அந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டருக்கு உள்ளதாக இருக்கணும் அப்படின்றதையும் வருவாய்த்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமப்புறத்தில் வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் வசிக்கிற கிராமமும் அண்டு அரசு பள்ளி இருக்கிற இடமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிலோமீட்டருக்கு உள்ளதாக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து தரப்படும். அண்டு ஹேண்டிகேப்டு இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறவங்களுக்கு வந்து 4% வரைக்கும் உங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து தரப்படும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 25/4/2025 அன்றைக்கி வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அண்டு விண்ணப்பம் அனுப்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சான்றிதழ் வந்து அனுப்பணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பள்ளி மற்றும் சான்றிதழ் அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா SSLC சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டும் அண்டு குடும்ப அட்டை அண்டு இருப்பிட சான்றிதழ், ஆதார் அட்டை அண்டு
ஜாதி சான்றிதழ், அது விதவை, இந்த கணவரால் கைவிடப்பட்டவர் இருந்தால் அந்த சான்றிதழும் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு சான்றிதழ் நகலை வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிற போது நீங்கள் வந்து அஞ்சல் மூலியமாக நீங்கள் விண்ணப்பிச்சா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலதாமதம் வந்து நாங்கள் நிர்வாகம் வந்து பொறுப்பேற்கப்படாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்குற அந்த ஊராட்சி, அதாவது ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து அங்கேயே நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில்லப் பண்ணி அங்கேயே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி அப்லோடு பண்ணணும், டவுன்லோடு பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரத்தில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரத்தில் வந்து சைடில் வந்து மோர்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும் உங்களுக்கான நோட்டீஸில் ரெக்கமெண்ட் போர்டு வந்து இருக்கும். அந்த ரெக்கமெண்ட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 26ஆம் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வியூஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஆகணும். இந்த டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 74 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும். இப்போ எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியணும்னா தருமபுரி அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் போர்டில் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30/4/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான டேட் வந்து இருக்கும். அது வந்து நீங்கள் தான் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணிக்கணும். இந்த வேவ்ஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். இதுக்கான அப்ளிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 135 காலிப்பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நேரடியாக வந்து எங்கே வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். காலி பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் போது ஊரிய விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்புடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகமோ அல்லது நகர அலுவலகத்தில் வேலை நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை காலை 10 மணிலேருந்து மாலை 5:45 வரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எல்லா டிஸ்ட்ரிக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து விண்ணப்பத்தை வந்து சமர்ப்பிக்க வேண்டும். அண்டு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா 30/4/2025 அந்த ஆவணங்களை அனுப்ப வேண்டிய முகவரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. என்னை கேட்டால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் அங்கேயே போய் கொடுத்துட்டு வரலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் வந்து இதுதான். நீங்கள் எந்த மாவட்டம், உங்களுடைய ஊராட்சி என்ன, உங்களுடைய விண்ணப்பிக்கும் பள்ளி, நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த ஸ்கூலுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பதாரின் பெயர், தந்தையின் பெயர் அண்ட் மொபைல் நம்பர், சரிங்களா, உங்களுடைய கைபேசி எண் அண்டு குடும்பத்தாரின் குடும்ப அட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வித் முகவரி, அதாவது அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்ப அட்டையில் இருக்கிறது தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். உங்களுடைய ஊராட்சி ஒன்றியத்தோட பெயர் என்ன அல்லது நகராட்சி பெயர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்கோங்க. அண்டு கல்வி தகுதி, சரிங்களா, இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸோ ஃபெயிலாக வந்து ஆயிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து 10th மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? அது வந்து மற்றும் உங்களுடைய ஜாதி சான்றிதழ், உங்களுடைய மாற்றுத்திறனாளி சான்றிதழ் இருந்தால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் ஆதரவற்ற விதவை அண்ட் ஆதரவற்ற பெண் கணவரால் கைவிடப்பட்டவரை இருந்தால் நீங்கள் அதோடைய சான்றிதழ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் விண்ணப்பதாரின் இருப்பிடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பள்ளிக்கு, அதாவது உங்களுடைய எந்த பள்ளிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பள்ளிக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பிட்டாகணும். உங்களுடைய இடம், நாள், ஆனால் உங்களுடைய கையப்பை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இவங்க அந்த 5 டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி சப்மிட் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம், அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அடுத்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? தமிழ் எழுத படிக்கவே தெரிஞ்சிருந்தாலே போதும். இது வந்து பார்த்திங்கன்னா வித் பென்ஷனோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான அரசு வேலை தான். சரிங்களா? இதே மாதிரி தான். சரிங்களா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து எவ்வளோ டைம் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போயிடும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், தேங்க்யூ.